ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு நடந்த ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டேட் வந்து 24 மார்ச். இன்றைக்கி என்ன ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னா, ஒரு மத்தியானம் 2:45 போல் எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த காலை நானும் அட்டன் பண்ணி பேசினேன். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு இ-காமர்ஸோட நேம், அந்த நேம் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். அந்த நேமை சொல்லி நீங்கள் வந்து டாப் 10 உங்கள் கான்டாக்ட் நம்பரை வச்சு பார்க்கும்போது டாப் 10 நம்பரில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கார் வின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து கார் தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் ஓகே, இது மாதிரி கார் அப்படின்னு கேட்கும்போது ஒரு சில பிராண்டு பேர்லாம் சொல்லி இந்த கார்லாம் வந்துடும், இந்த கார்லாம் வந்து உங்களுக்கு டோர் டெலிவரியே பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொன்னேன். வேறு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் சார் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஆப்ஷன் அப்படின்னா, அந்த 12,50,000 அப்படிங்கிற காரோட ப்ரைஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேயும் வந்து கிரெடிட் ஆயிரும். நீங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது, கார் வேணாலும் கார் வாங்கிக்கலாம், இல்லை அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் லேட்டாக என்ன கேட்டேன் அப்படின்னா, ஓகே இதுக்கு அடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நீங்கள் ஃபஸ்ட்டு டெபாசிட் அமௌண்ட் வந்து 12,500 டெபாசிட் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன உடனே உங்களுக்கு வந்து கார் வந்து டோர் டெலிவரியே பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சார் நீங்கள் வந்து டோர் டெலிவரி எடுத்துக்கிறீங்களா, இல்லை நீங்கள் ஷோரூமில் போய் பார்த்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இன்னொன்று வந்து, இல்லை கார் வேணுமா சார், இல்லை வந்து டெபாசிட் அமௌண்ட் உங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ இது மாதிரி 2 கேட்டுட்டு இருந்தாங்க. நான் இன்னொரு தடவை கேட்குறதுக்காக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நீங்கள் பேசினது சரியாக கேட்கல, கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது இந்த சொன்ன விஷயத்த எந்த மாற்றமுமே இல்லாமல் மறுதிருப்பி அதே மாதிரியே சொன்னாங்க. ஸோ இன்னொரு தடவை சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேமரா இருக்குது அப்படின்னு சொன்னால் பயந்துட்டு கட் பண்ணிடுவாங்க. இவங்க அதுவும் கட் பண்ணவும் இல்லை. ஆனால் சொல்லி எப்படி முன்னாடி எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி ஓகே மேடம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம், ஓகே சார் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் வந்து எனக்கு அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருங்க, போட்ட உடனே வந்து நான் உங்களுக்கு கார் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே மேடம், நீங்கள் வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு சென்ட் பண்ணுங்கள், அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் வந்து 12,500 போட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து என்ன கேட்டேன் அப்படின்னா, வாய்ஸ் பிரேக் ஆகுது, இன்னொரு தடவை சொல்லுங்கள், பக்கத்தில் போலீஸ் இருக்காங்க, இன்னொரு தடவை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். போலீஸ் பக்கத்தில் இருக்காங்க, இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எதுவுமே சொல்லலை, அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்து நானும் ஒரு 4-5 தடவை கால் பண்ணுறேன், பிஸி 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 பிஸின்னு லைன் பிஸி அப்படிங்கிற வேர்டு வந்துகிட்டே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ணி பார்த்தேன், சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து நெட்வொர்க் கவரேஜ் வெளியே உள்ளார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த இன்சிடென்ட். எப்போனா 2:45லேருந்து 2:50 வரையும் இந்த இன்சிடென்ட் தான் நடந்துச்சு. ஸோ இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி நம்பர் இருக்குது, 1930 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு வந்து நான் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அதாவது சார் இது மாதிரி ஒரு பிராண்ட்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் சொன்னேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் நேரில் வந்து என்னென்ன பேசுனீங்க அப்படி கான்வர்சேஷன் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லுங்கன்னாங்க. நானும் டீட்டெயிலாக சொன்னேன். சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி வந்து நிறையா ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு, ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் அக்கௌண்ட்டில் அனுப்பலைல்ல அது வரையும் சேஃபு, நீங்களும் இது மாதிரி வேறு ஏதாச்சும் ஸ்பேம் கால் வந்துச்சுன்னா தயவுசெய்து அட்டன் பண்ணாதீங்க, அட்டன் பண்ணாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து cybercrime.gov அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ப்ரூஃபோட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சிட்டேன். நானும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன், அதை ஸ்க்ரீன்ஷாட் வேணால் தர்றேன் இந்த இடத்துல. ஸோ இது எனக்கு நடந்த ட்ரூ இன்சிடெண்ட். அந்த இன்சிடெண்ட்டை உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ண வேண்டாம், சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இ-காமர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இ-காமர்ஸ் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது என்ன பிராண்ட் அப்படின்னா,
மீஷோ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சார் நான் மீஷோலேருந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ அந்த நம்பரை நான் ட்ரூ காலர்லையும் செக் பண்ணி பார்த்தேன். ட்ரூ காலரில் செக் பண்ணும்போது என்ன வந்துச்சு அப்படின்னா, சுல்தா தாஸ் அப்படின்னு போட்டு அவங்களோட இமெயில் ஐடி நம்பர் எல்லாம் போட்டு வந்துச்சு. வோடஃபோன் சிம் வச்சுருக்காங்களாட்டுருக்கு. அந்த சிம் போட்டு நேம் போட்டு எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ எனக்கு இன்னொரு என்ன டவுட்னா, ஸ்பேம் கால் பண்ணுறவங்க, அதாவது இது மாதிரி பண்ணுறவங்க எதுக்கு ட்ரூ காலர் ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும்? ட்ரூ காலரில் இருக்கிறது அவங்க நேமான்னு தெரியலை, இல்லை அவங்க இமெயில் ஐடி எதுவுமே எனக்கு தெரியலை. நான் ஜஸ்ட்டு நம்பரை சர்ச் பண்ணேன், அதுக்கு மாதிரி வந்துச்சு. ஸோ தெளிவாக ஸ்பேம் பண்ணுறவங்க வந்து இப்படியெல்லாம் லூப் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இது எனக்கு உண்மையா பொய்யான்னு தெரியல. கன்ஃபார்மாக 100% சைபர் செக்யூரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இது 100% வந்து ஃபேக் தான். நீங்கள் தயவு செஞ்சு அக்கௌண்ட்டில் மணி பே பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் அதுவும் சொன்னாங்க. அவங்க நம்பரையும் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். அது மாதிரி வந்து மீஷோ அப்படிங்கிறது இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ரீசெண்டாக. எனக்கு என்ன புரியலன்னா, நம்ம எதுக்கு நம்ம மீஷோலலாம் வந்து மீஷோ, ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி இ-காமர்ஸில் நம்ம எதுக்கு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம டெலிவரி பாய் வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம நம்பர் கொடுக்குறோம். பட் அந்த நம்பரு எப்படி இவங்களுக்கு யாரோ தேர்ட் பார்ட்டிக்கு எப்படி தெரியும்? ஒன்று இவங்களா இருக்கணும், இல்லைனா வேறு யாராச்சும் இருக்கணும். மீஷோலேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நேமை மென்ஷன் பண்ணுறாங்க. மீஷோலேருந்து நான் கால் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வச்சு செக் பண்ணும்போது டாப் 10 நம்பராக நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து கார் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இது யார் மேலே தப்புன்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நம்ம எதுக்கெல்லாம் நம்பர் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, டெலிவரி பாய் வந்து நம்மள்ட்ட எதுக்கு கொடுக்குறதுக்காக டெலிவரி கொடுக்குறதுக்காக நம்ம நம்பர் கொடுக்குறோம். பட் எப்படி இன்னொரு தேர்ட் பர்சனுக்கு இந்த நம்பர் எப்படி லீக் ஆகுது? நம்மளோட டேட்டா எல்லாம் எப்படி லீக் ஆகுது? ஏன்னா அவங்க சொல்கிறது மீஷோலன்னு தான் சொல்கிறாங்க. இது மீஷோவா இல்லை எதுவான்னு தெரியல. ஆனால் அவங்க சொல்கிறது மீஷோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது யார் மேலே தப்பு அப்படிங்கிறத என்னால் சொல்லவே முடியல. நம்ம மீஷோவில் தான் கொடுக்குறோம். அவங்க வந்து அவங்களே இது பண்ணுறாங்களா அப்படின்னா, இல்லை எப்படி என்னோட நம்பர் எப்படி லீக் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியலை. எனக்கு தெரியல பேசலாம். என்னோட நம்பர் எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியல. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் அன்வான்டட் கால், மெசேஜ் இது மாதிரி ஸ்கேம் இது மாதிரி எது நடந்தாலும் தயவு செஞ்சு சைபர் கிரைம் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அதாவது யூபிஐ டிரான்சாக்ஷன் எந்த விதமான ஸ்கேமாக இருந்தாலும் சைபர் செக்யூரிட்டிக்கு கன்ஃபார்மாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் cybercrime.gov.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் அவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களுடைய கம்ப்ளைண்ட்டையும் ரைஸ் பண்ணிடுங்க. வித் ப்ரூஃபோட ரைஸ் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து சேஃப். இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யாரும் பணம் கட்ட வேண்டாம். ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக ஃப்ரீ. அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு விழுந்திருக்கு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 12 லட்சம் ரூபா 12,50,000 மதிப்புள்ள காரு ஃப்ரீயாக எனக்கு விழுந்திருக்கு. ஓகே, சரி நான் என்ன சொல்கிறேன், 12,50,000 எனக்கு விழுந்திருக்கு. அந்த 12,50,000 நீங்கள் 12,500 தானே கேட்குறீங்க. சரி அதை எடுத்துட்டு மிச்ச காசுக்குரிய காரோ அல்லது பைக்கோ ஏதோ ஒன்று எனக்கு கொடுங்க. அதானே லாஜிக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு டெபாசிட் அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இப்போ என்ன தெரியுமா நடக்கும், நான் டெபாசிட் அமௌண்ட் கட்டிட்டேன்னா கட்டினதுக்கப்புறம் அவங்க கிரெடிட் ஆயிரும். கிரெடிட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டோம், நம்மளும் ட்ரை பண்ணுவேன். நம்மளுக்கு 12,500 க்ளோஸ். ஸோ இது வந்து தெளிவாக பிளான் பண்ணி ஒரு பிராண்டோட அந்த பிராண்டில் ஏற்கனவே நிறையா ஸ்கேம் நடந்துட்டு தான் இருக்குது. அதை நான் இன்னொரு வீடியோவில் ஷார்ட்ஸில் போடுறேன். அந்த பிராண்ட் நேமை யூஸ் பண்ணி இவ்வளோ தெளிவாக எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு தான் தெரியல. 100% வந்து இது கன்ஃபார்ம் ஃபேக் தான். ஒரிஜினலாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் மட்டும் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். வேறு எனக்கு நடந்த ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு தான் இருந்தேன். பட் இன்றைக்கி நடந்துருச்சு. அந்த நடந்த இன்சிடெண்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எல்லாரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேருங்கிறத மட்டும் பண்ணுங்கள். வேறு நீ எதுவுமே பண்ண வேண்டாம். இது வந்து எந்த இடத்துல போய் நிற்கும் சரி. ஏன்னா இப்போ தான் வந்து ஜிபே ஸ்கேம் வந்து முடிஞ்சிச்சு. ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து விட்டுருந்தாங்க, போலீஸ்லேருந்தே விட்டுருந்தாங்க. அது இப்போ தான் முடிஞ்சிச்சு. அது முடிகிறதுக்குள்ளே அடுத்து இது ஒரு ஸ்கேம். எனக்கு என்ன புரியலன்னா, நம்பர் எப்படி லீக் ஆச்சு எனக்கு அது மட்டும் இன்னும் புரியவே இல்லை. நான் மீஷோ மேலே கம்ப்ளைண்ட்டாக இதுக்கு அடுத்து வந்து நான் மீஷோ மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அதுவும் நான் ரைஸ் பண்ண தான் போகிறேன். அல்லது டேரெக்டாவோ இல்லை சைபர் கிரைம் அப்படிங்கிறதுலேயே நம்ம
கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண தான் போகிறேன், அதுவும் கன்ஃபார்மு. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாரும் தயவு செஞ்சு ஷேர் மட்டும் பண்ணுங்க. யாரும் நம்பி ஏமாந்துடாதீங்க. விற்று அவங்க சம்பாதிக்கிறாங்க, அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ட்ரிகர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு கார் வந்திருக்கு, உங்களுக்கு 12,50,000 வந்திருக்குன்னு சொல்லி நம்ம ட்ரிகர் பண்ணுறாங்க, நம்மளுடைய ஆசையை தூண்டுறாங்க. தயவு செஞ்சு இந்த ஸ்கேம் பற்றின அவேர்னஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தேவைப்படுது. இது எதோ ஷேர் பண்ணுறோம், இதையும் கன்ஃபார்மாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நடந்த ட்ரூ இன்சிடெண்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம்லாம் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.